ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் இன் ஆல் இன்ஃபோ சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு புதிய சலுகைகளும் வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய மேலும் விவரங்களை இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பாக தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அரிசி இலவசமாகவும், துவரம் பருப்பு, சர்க்கரை, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகள் வங்கிக் கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜூலை 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் 11/7/2026 அன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற இருப்பதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கல், புதிய முகவரி மாற்றம் மற்றும் பிழை திருத்தம், மேலும் புதிய அட்டை அல்லது நகல் அட்டை கோருதல், கைபேசி எண் பதிவு செய்தல் மற்றும் கைபேசி எண் மாற்றம் செய்தல், ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்கள் ஆகிய சேவைகளுக்கு இந்த குறைதீர் முகாமை பொதுமக்கள் அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூ. 75,000 வரை கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. சிறு குறு மற்றும் பெரிய விவசாயிகள் என பலரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர். இந்த நடவடிக்கை தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும், தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவர்களின் விவரங்கள், கடன் தொகை, அடமானமாக வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது பெறப்படும் தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வெளியான தகவல்களின்படி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் நகைக்கடன் வைத்துள்ளோர் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. பயனுள்ள வகையில் அமைந்தால் ஒரு லைக்கு, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்தமைக்காக நன்றி. வணக்கம்.